வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிற ஒரு முத்ரா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் முத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே முத்ரா வந்து நம்ம மேட் மேலே உட்காந்துட்டு தான் பண்ணணும், கீழே உட்காந்துட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி முத்ரா வந்து வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையும் பண்ணலாம். ஆனால் வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு ½ hour முன்னாடி பண்ணணும், சாயங்காலம் வெறும் வயிற்றில் பண்ணணும். அப்படி இல்லைனா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours அப்புறமா டைஜஷன் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும். முத்ரா பண்ணும்போது முதுகெலும்பு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் உடம்புல வந்து ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும். அதே மாதிரி நம்ம முத்ரா பண்ணும்போது உடம்புல ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும், ஆக்சிஜனோட கலந்து உடம்பு ஃபுல்லாக அப்போ தான் சீராக பரவும். ஸோ முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேட் மேலே உட்காந்துட்டு தான் பண்ணணும். ரிலாக்ஸ்டாக ஒரு அவேர்னஸோடு பண்ணணும். மைண்ட் எங்கேயோ வச்சுட்டு பண்ணணும், அதோட எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக இருக்காது. இன்கேஸ் அந்த மாதிரி ரொம்ப வேவரிங் மைண்ட் இருந்ததுன்னா கண்ணை மூடி ஒரு 30 seconds ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். உங்கள் மூச்சு எங்கே இருக்கோ உங்கள் அவேர்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா முத்ரா பண்ண ஆரம்பிங்க. அமைதியாக ஒரு மெடிடேட்டிவாக முத்ராவை நீங்கள் பண்ண அதோட எஃபெக்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற முத்ராக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முத்ரா பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முத்ரா. இது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ கைகளை வந்து நம்ம கட்டை விரலோட நுனி வந்து நம்மளோட சுண்டு விரலோட கடைசி ரேகையை டச் பண்ணணும். அப்புறம் 4 விரலும் வந்து கட்டை விரலை இப்படி மடிக்கணும். இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதர் ஹேண்டும் கட்டை விரலோட சுண்டு விரலோட அடிபாகத்தை டச் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த 2 கைகளையும் ஒன்றா சேர்த்து செஸ்ட் அடியில் வச்சு மெதுவாக கண்ணை மூடி ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். லங்ஸில் உங்களோட பிராணசக்தி அதிகமாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. லங்ஸ் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 5 minutesலேருந்து 15 to 20 minutes இந்த முத்ராவில் நீங்கள் இருக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் நைட் 3 வேளையும் சேர்ந்து, காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையும் சேர்ந்து 5 minutes பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் டைம் இருக்குன்னா 10 minutes, மார்னிங் 10 minutes, ஈவினிங் 10 minutes நீங்கள் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ண லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லங்ஸில் இருக்கிற அன்வான்ட் விஷயங்கள் எல்லாம் இந்த முத்ரா பண்ண ரிமூவ் ஆகும். நம்ம நிறைய நேரத்தில் நல்லா டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதில்ல, ஷாலோ, அதாவது அரை மூச்சு தான் இழுத்து விடுறோம். அதனால் நிறைய வந்து அன்வான்ட் காற்று வந்து உள்ள லங்ஸில் மாட்டிகிட்ருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இந்த முத்ராவை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த முத்ராவில் அப்படியே இருங்க. பிரம்ம முத்ரா இந்த முத்ரா பேர். பிரம்ம முத்ராவுக்கு நன்றி. பிரம்ம முத்ராவை கண்டுபிடிச்ச குருமாருக்கு நன்றி. இந்த பிரம்ம முத்ரா பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு நன்றின்னு ஒரு கிராட்டிடியூடோட இந்த முத்ராவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெடிடேட்டிவாக பண்ணுங்கள். உடம்பு ரொம்ப ஷேக் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த முத்ரா நீங்கள் பண்ணும்போது நிறைய எனர்ஜி க்ரியேட் ஆகும். உடம்பு எவ்வளோ ஸ்டில்லாக இருக்கோ அவ்வளோ நல்லா அந்த எனர்ஜி நல்லா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் போய் சேரும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக லங்ஸில் இருக்குது. ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்ன்றதுக்காக ரொம்ப வேகமாக அப்படியே நம்ம நெஞ்செல்லாம் அசைகிற மாதிரி பண்ணாதீங்க. மெதுவாக பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்கன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. சத்தமும் வரக்கூடாது, உங்கள் உடம்பும் அசையக்கூடாது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பிரெத் இருக்கணும். அப்படியே கண்ணை மூடிட்டு மெடிடேட்டிவாக பண்ணுங்கள். மறுபடியும் பாருங்கள். கைகள் வந்து கட்டை விரலோட நுனி வந்து சுண்டு விரலோட நுனியை டச் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படி க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கையும் கட்டை விரல் நுனி வந்து சுண்டு விரல் நுனியை டச் பண்ணணும். 2 கைகளையும் இணைச்சி ஜஸ்ட்டு கீழே வைக்கணும். இதுதான் வந்து பிரம்ம முத்ரா. இது பண்ணுறதுனால லங்ஸில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் தீரும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை டெய்லி பண்ணுங்கள். ஒரு 6 months to 1 year உடம்புல நிறைய சேஞ்சஸ் ஆகும். நம்ம உடம்புல ஆக்சிஜன் கரெக்டாக போய் எல்லா பகுதியிலும் சேராதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் மெயினான காரணம் நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டியை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாதது தான் பெரும்பாலும். ஸோ லங்ஸில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே கம்ப்ளீட்டாக, ஏன்னா லங்ஸ் ஒன்ஸ் க்ளீன் ஆச்சுன்னா லங்ஸ்குள்ளே அதிகமாக ஆக்சிஜன் நிறைய காற்று சேர்ந்து வெளில போயிட்டு உள்ளே வர அந்த பம்பிங் விஷயம் கரெக்டாக நடக்க
நேச்சுரலாக ஹார்ட்டுக்கும் மற்ற எல்லா ரீஜன்ஸ்க்கும் நல்லா ஆக்சிஜன் போய் சேரும், உடம்போட ஃபங்க்ஷனாலிட்டிஸே மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரம்ம முத்ராவை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் அடைஞ்சு ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச்.